ஸ்பேஸில் ஆஸ்ட்ரோநாட்ஸுக்கு துணி துவைக்கிறதுக்கு வசதி இல்லை. அதனால் ஆஸ்ட்ரோநாட்ஸ் ரொம்ப அழுக்காகிற வரைக்கும் ஒரே துணியை தான் திரும்ப திரும்ப போட்டுக்கிட்டே இருக்கணும். இதனால் டயர்ட் கம்பெனிக்காரங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா விண்வெளியில் துணி துவைக்கிறதுக்கு ஒரு புது டிட்டர்ஜென்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக ஸ்பேஸுக்கும் அனுப்பியிருக்காங்க. ஒரு பெங்கால் பெண் புலிக்கு பல்லுல அடிபட்டுருச்சு. அதனால விலங்குகளை வேட்டையாட முடியல. வேற வழி இல்லாம மனிதர்களை வேட்டையாட வேண்டியதா போச்சு. அது 1902 இருந்து 1907 வரை இந்தியாலையும் நேபாளையும் 436 பேரை கொண்டு இருக்கு. உலகத்திலேயே எந்த ஒரு விலங்கும் இவ்வளவு பேரை கொன்னது இல்லைன்னு கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல இருக்கு. இன்னும் அவளோட அந்த ரெக்கார்டை எந்த விலங்கும் முறியடிக்கல. ஒரு பொண்ணு வால்மார்ட்ல இருக்கிற மேக்கப் செக்ஷன்ல ஒரு விஷயத்தை காட்டியிருக்காங்க. என்னன்னா லைட் சைடு ஃபவுண்டேஷன் எல்லாம் சும்மா தான் இருக்கு, ஆனா டார்க் சைடு ஃபவுண்டேஷன் மட்டும் வேற லெவல் செக்யூரிட்டியில இருக்கு. அது எல்லாத்தையும் செக்யூரிட்டி டேக் போட்டு லாக் பண்ணியிருக்காங்க. இது ரேசிசம்னு அந்த பொண்ணு சொன்னாங்க. இதுக்கு வால்மார்ட் என்ன சொன்னாங்கன்னா, இது டிஸ்கிரிமினேஷன் இல்லை, அந்த ஸ்டோர்ல கொஞ்சம் செக்யூரிட்டி ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா பிளாக் கலர் மேக்கப் செக்ஷன்ல தான் அதிகமாக திருடு போகுது, அதான் அப்படி பண்ணாங்கன்னு சொன்னாங்க. அமெரிக்காவில் எல்லாரும் ஆட்டோமேட்டிக் கார் தான் ஓட்ட விரும்புகிறாங்க. ஒரு ரிப்போர்ட் படி அங்கே வெறும் 18% பேருக்கு தான் மேனுவல் கார் ஓட்ட தெரியும். அதனால் வெறும் 5% மேனுவல் கார் தான் சேல்ஸ் ஆகுது.